ஓமலூரில் ரம்ஜான் தொழுகையை நடத்திய இஸ்லாமிய பெருமக்களிடம் திமுகவினர் வாக்கு சேகரித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் நகரில் ரம்ஜான் பண்டிகை இஸ்லாமிய மக்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு ஈக்தா தொழுகை மையத்தில் சிறப்பு தொழுகை நடத்தினர். இந்த நிலையில் தொழுகை முடிந்ததும் உள்ளே சென்ற திமுக நிர்வாகிகள் திமுக வேட்பாளர் செல்வ கணபதிக்கு ஆதரவாக நோட்டீஸ் வழங்கி வாக்குகள் சேகரித்தனர். ஒரே வேட்பாளருக்கு ஆதரவாக ஒரே இடத்தில் 2 குழுக்களாக திமுகவினர் வாக்குகள் சேகரித்தது அங்கிருந்தவர்களிடையே ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் முக்கிய தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதற்காக அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அகஸ்தியர்பட்டியில் பிரச்சார கூட்டம் நடைபெற இருக்கும் மைதானத்தில் மேடை அமைக்கும் பணி நடைபெற உள்ளது. இதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன், பாஜக மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் கடந்த 2ஆம் தேதி இரவு சிறுத்தை நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டு சிறுத்தையின் புகைப்படத்தை வனத்துறையினர் வெளியிட்டனர். இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக சிறுத்தையின் தடயங்கள் எதுவும் கிடைக்காத நிலையில் நேற்று இரவு 7:30 மணியளவில் மயிலாடுதுறை புறநகர் அருகே அடியமங்கலம் பகுதியில் சிலர் சிறுத்தையின் நடமாட்டத்தை பார்த்ததாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் முகாமிட்டு ட்ரோன் மூலம் சோதனையிட்டனர். தற்போது வரை தடயங்கள் எதுவும் கிடைக்காத நிலையில் அப்பகுதியில் வனத்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடுக்குவாதம் நோயாளிகளின் பிரச்சினைகளை சரிசெய்ய மேம்பட்ட சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழாவில் விஜய் டிவி பிரபலமான நகைச்சுவை நடிகர் புகழ் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்த நடுக்குவாதம் நோய் வயதானவர்களை தாக்கும் என்பதால் பிள்ளைகள் பெற்றோர்களை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும், அஜாக்கிரதையாக விடக்கூடாது என்று அறிவுரை கூறினார். மேலும் இந்தியாவில் டிபிஎஸ் சாதனத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தேனி மாவட்டம் சின்னமனூர் நகர் முழுவதும் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் வாக்கு சேகரிப்பின் போது அதிமுக சார்பாக கிரேன் மூலம் பெரிய மாலை அணிவிக்கப்பட்டு வீரவாள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேசிய தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் STK ஜக்கையன், தங்க தமிழ்ச்செல்வன் எந்த கட்சியில் இருப்பார் என்று அவருக்கே தெரியாது எனவும், அவருக்கு அடையாளம் கொடுத்தது இரட்டை இலைதான், ஆனால் இப்பொழுது அவர் தாய் வீட்டை எதிர்த்து உதயசூரியனில் நிற்கிறார் என்று பேசினார். இதனைத் தொடர்ந்து பேசிய நாராயணசாமி அவர்கள், மக்களுக்காக உழைக்க நான் உள்ளேன் என்று கூறி வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பதற்றமான வாக்குச்சாவடியாக கருதப்படும் விராச்சிமலை மற்றும் லட்சுமிபுரம் கிராமத்தில் காவல்துறை கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அணிவகுப்பு நிகழ்ச்சியை மாவட்ட கூடுதல் துணை கண்காணிப்பாளர் சுப்பையா தலைமையேற்று நடத்தினார். இந்த அணிவகுப்பானது ஊரை சுற்றி சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது. பெரம்பலூர் அருகே அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் ரயில் பெட்டிகள் போன்று வண்ணம் தீட்டியுள்ளது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தமிழகத்தில் ரயில் பாதை இல்லாத மாவட்டமாக பெரம்பலூர் மாவட்டம் திகழ்கிறது. சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பெரம்பலூர் மாவட்ட மக்களின் கனவாக இருக்கும் ரயில் பாதையை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் சிறுவாச்சூர் கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் ரயில் பெட்டிகளை வரைந்து வண்ணம் தீட்டி ரயிலை போன்ற வகுப்புகளை வடிவமைத்துள்ள நிகழ்வு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த காட்சியானது தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.
வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்துக் கட்சி வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தென் தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் சென்னையில் இன்று தனியார் விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். அங்கு அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது, நல்லவர்களுக்கு மீண்டும் வாக்கு கேட்டு வருவது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.